ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம பிசிஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிசிஓஎஸ் அப்படின்ற டேர்மை வந்து இப்போ வந்து பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசிஓஎஸ் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ஸோ இதுவே வந்து இப்போ பிஎம்ஓஎஸ் அப்படின்னா பாலி என்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ஏன் இந்த நேம் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது பிசிஓஎஸ் அப்படின்னா அந்த நேம் கன்சர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட டிஸார்டர் வந்து ரிலேட்டட் டு யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து நமக்கு சொல்லுது. பட் அது வந்து யூட்ரஸோ ஓவரியோ அதை பற்றின ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. இது வந்து பாடியில் இருக்கக்கூடிய எல்லா எண்டோக்ரைன் கிளான்ஸையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால பல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பாடியில் வருது. ஸோ அதனால அது எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த நேம் சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிஓஎஸ்னு நமக்கு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு என்ன புரிதல் இருந்தது அப்படின்னா, நம்மளோட ஓவரிஸில் வந்து நீர் கட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு இருந்தோம். பட் அது மட்டும் கிடையாது. இப்போது ஒருத்தவங்களுக்கு ஓவரிஸில் நீர் கட்டி இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இந்த டிஸார்டர் வந்து கொடுக்குது. ஸோ மற்ற சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, ஹேர் ஃபால், ஆக்னே, ஃபேஸில் வந்து அன்வான்டாக முடி வளர்கிறது, வெயிட் கெயின், இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், மென்டல் ஹெல்த்தில் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த டிஸார்டர் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த பிஎம்ஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இதை வந்து ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம், ஓவரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே அதை வந்து அடைக்காமல் இதை வந்து ஒரு ஓல் பாடி ப்ராப்ளமாக வந்து ட்ரீட் பண்ணணும். ஹோமியோபதிக் மெடிசன் வந்து ஒரு பர்சனை வந்து எப்போதுமே அவங்களோட மைண்ட் பாடி அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மெடிசன்ஸ் நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இந்த டிஸார்டருமே எடுத்துக்கிட்டால் இதோட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்துட்டு ஆஸ் எ பர்சனாக ட்ரீட் பண்ணும்போது இந்த டிஸார்டரை கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ஹார்மோனல் டேப்லெட்ஸோட டிபெண்டன்சியுமே இல்லாமல் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹோமியோபதிக் மெடிசன் மூலியமாக சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.